Hey guys, welcome back. So இன்னைக்கு ஏற்காடில் பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ இங்கே நாங்கள் எங்கெங்கே போகிறோன்னா இங்கே வந்துட்டு 32 கிலோமீட்டர்ஸ் லூப் ரோடு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே சுற்றி வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஸோ வண்டியெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா வண்டியெல்லாம் காற்றல எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஐடியலில் விடணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஐடியலில் விடுங்க. அப்படியே எடுத்து ஓட்டினா இன்ஜின் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அது வந்து பெட்ரோல் ஜாஸ்தி இழுக்கும். ப்ரோ கிளம்பலாமா ப்ரோ? கைஸ் இப்போ நம்ம அந்த லூப் ரோடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடம் கவர் பண்ண போகிறோன்னா மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னலே இல்லைங்க ஃபுல்லு. நாங்கள் பார்த்தீங்கன்னா உஷாராக பெங்களூரில் இருக்கும் போதே ஆஃப்லைன் மேப்ஸாக டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதான் எங்களுக்கு ஹெல்ப் வந்தீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே டவரே இல்லை, சுத்தமாக மேப்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வாட்டி வரப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸாக டவுன்லோட் பண்ணிட்டேன். பெங்களூர் போகிற மட்டுமே எனக்கு நெட்டில்னாலும் பரவாயில்ல, டவர்னாலும் பரவாயில்ல, ஆஃப்லைன் மேப்ஸ் இருக்குது. நான் போட்டு போயினே இருப்பேன். இங்கே பாருங்கள், ரோடு பாருங்கள், இங்கேவே இப்படி இருக்குது. இன்னும் போக போக பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்காடே காலியாக இருக்குங்க, யாருமே இல்லைங்க சுத்தமாக. மண்டே இல்லைங்களா, எல்லாம் வீக்கெண்ட் வந்தவங்கலாம் பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. மண்டே காலியாக இருக்குது ஏற்காடு. கடைகள்லாம் எதுவுமே ஓப்பனாகவே இல்லை. நாங்களே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், எவ்வளோ கடை தேடணும், எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடை கழிச்சிச்சு, போய் சாப்பிட்டு வந்தோம். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள், வா வேறு லெவலில் இருக்குதுல்ல. எங்கே ஃபோட்டோ எடுத்தால் தான் மனசாரமே. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலான்னா வந்திருந்தே வேஸ்ட்டுங்க. எங்க நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க இடம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சார் இனி நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேங்க. ரஷ்ஷே இல்லைங்க. இவ்வளோ பீஸ்ஃபுல்லாலாம் இந்த இடத்த என்ஜாய் பண்ணோன்னா வீக் டேஸில் தான் வரணும். இனிமேல் யாருன்னா ஏற்காடுக்கு பிளான் பண்ணுறீங்களா, எந்த ஹில் ஸ்டேஷன் நீங்கள் பிளான் பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் பிளான் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்டில் தான் லீவ் கிடைக்கும், பட் இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் வீக் டேஸில் வாங்க. கொஞ்சம் வலி ப்ளீஸ், கொஞ்சம் வலி. ஸ்பீடெல்லாம் போகலாங்க, 40 தான் போயின்னுக்கிறேன். ஸ்பீடாக போனால் இந்த மாதிரிலாம் ரசிக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்லோவாக ஓட்டினா தாங்க பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு ரசிச்சுக்கின்னு போக முடியும். இங்கே பாருங்கள், இந்த மேப் பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி போகுது. இந்த 32 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண எங்களுக்கு எப்படியோ ஒரு 3 ஹவர் கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 3 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. நாங்கள் மற்ற இடம் பார்க்க முடியலன்னா கூட இந்த இடம் இந்த லூப் ரோட் கவர் பண்ணாலே போதும். நாங்கள் நிம்மதியாக பெங்களூர் போவோம், திருப்தியாக பெங்களூர் போவோங்க. நாங்கள் ரூமில் பேசிகிட்டு இருந்தோம், இதுக்கு போகலாம், இந்த லூப் ரோட் போகலாம். அப்படி அந்த ரோட்டில் டைம் ஆயிடுச்சுன்னா வேறு இடம் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம பெங்களூருக்கு போயிடலாம். ஆனால் அந்த லூப் ரோடு மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணோம் நம்மன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. கைஸ் நம்ம ஃபைனலாக மஞ்சக்கோட்டை அந்த ஊருக்கு வந்தாச்சு. எதுக்கு அந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மஞ்சக்கோட்டைன்னு சொல்கிற இடம். இதோட தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து மஞ்சக்கோட்டைன்னு பேர் வந்துச்சான். இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் போகலாம். வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 550 மீட்டர்ஸ் காட்டுது. இங்கே பாருங்கள், மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் இந்த ரைட்டு தான் காட்டுது. அந்த ரைட்னு நினைக்கிறேன். எப்படியோ காட்டுது, எங்கன்னு தெரில. ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. இந்த ரோடு தான் நினைக்கிறேன். எவ்வளோ மேடாக இருக்க பாருங்க. வண்டி வர மாட்டேங்குது, நின்று ஓட்டலாம். சரி கைஸ், ஃபைனலாக வந்தாச்சு அந்த மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வண்டி எங்கன்னா பார்க் பண்ணலாம் இருங்க. ஏன்னா சேஃபாகிற இடத்த பார்த்து பார்க் பண்ணணும். இங்கேயே பார்க் பண்ணிடலாம்.
யாருமே இல்லைங்க வியூ பாயிண்டில். ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க. அதுக்கு தான் வீக் டேஸில் வரணும். இன்றைக்கி எனக்கு காலேஜ் இருக்குது, லீவ் போட்டு ஏற்காடில் சுற்றிங்கிறேன். காலேஜ் இருக்குது இன்றைக்கி, ஜாலியாக லீவ் போட்டு ஏற்காடில் சுற்றிங்கிறோம். கைஸ் இப்போ நம்ம இந்த மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கைஸ் எதுக்காக இந்த ரோட லூப் ரோடுன்னு சொல்கிறாங்கன்னா, லைக் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம் தான், எண்டிங் பாயிண்ட்டும் சேம் தான். நாங்கள் ஏற்காடு அந்த சர்க்கிள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் சேம். ஆனால் நம்ம வந்து இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கும், அதனால தான் இது வந்து லூப் ரோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைடு பார்த்திங்கன்னா நான் நிறைய பேரை கூப்பிட்ருந்தேன். ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா வேறு ரைடில் பிஸியாக இருந்தாங்க. லைக் வேறு இடத்துக்கு அவங்க ரைடு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த ரைடுக்காக அந்த ரைடை அவங்க கேன்சல் பண்ணிட்டு வர முடியல. ஸோ அதனால் நான் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. சரி இவனை கூப்பிட்டேன், எங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். சரி வாடா போயிடலான்னு கூப்பிட்டேன். இவன் சரி போகலாண்டான்னு சொல்லிட்டான். சரி டக்குன்னு பிளான் பண்ணி அப்படியே வந்துட்டோம். நேற்று நல்ல வேலைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதால தப்பிச்சேன் நான். இல்லைன்னா அவ்வளோதான், இங்கே இருந்த கிளைமேட்டுக்கு இன்றைக்கெல்லாம் வண்டியே தொட்டிருக்க முடியாது. நல்ல வேலை நேற்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுனால இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு. அவ்வளோலாம் இப்போ ஏதோ ஃபீவர் இல்லை. நேற்று பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கேயே டைம் போயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல்லே ஒரு 1.5 ஹவர் கிட்ட போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் தேடுறதுல ஒரு 1.5 ஹவர் கிட்ட போயிடுச்சு. நேற்று நாங்கள் 5 மணிக்கு விட்டோம் வீடு பெங்களூரில். இங்கே வந்து 1 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர் ஆகும் பைக்கில் வந்தோன்னா. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நேற்று எவ்வளோ 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 8 ஹவர் ஆயிருக்குங்க நேற்று வர்றதுக்கு ஏற்காடுக்கு. அது மோஸ்ட்லி இப்படி ஆகுங்க. நம்ம பைக்கு தான் வச்சுருக்கிறோம், ஸ்பீடாக வந்துடலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. பைக்கில் ரைடு பண்ணும் போது தான் நம்ம லைக் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ரைடு பண்ணணும். காரில் ட்ராவல் பண்ணுறது வேறுங்க. லைக் காரோட சேஃப்டியே வேறு, பைக்கோட சேஃப்டியே வேறு. கார் சேஃப்டியாக பைக் சேஃப்டியான்னு கேட்டால் கார் தாங்க சேஃப்டி. பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. அவ்வளோ ரிஸ்க் இருக்கிற விஷயத்தில் வந்துட்டு நம்ம லைக் மெதுவாக தான் ட்ராவல் பண்ணோம். பைக் வச்சுனுங்கிறோம் நம்ம ஸ்பீடாக போயிடலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. ட்ராவலில் பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் லேட்டாக ரீச் ஆனாலும் பரவாயில்ல, சேஃபாக ரீச் ஆகணும், அதுதான் மெயின். ஸ்பீடாக போய் லைக் ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அந்த டெஸ்டினேஷனில்? ஒன்றும் இல்லை, மெதுவாக போகணும். எங்கே போனாலும் சேஃபாக போகணுங்க, அதான் மெயின். கைஸ் இங்கே பாருங்களேன், என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இவ்வளோதான் ரோடு. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். கைஸ் நீங்கள் ஏற்காடு ரைடு பிளான் பண்ணுறீங்கன்னா பைக்கில் கண்டிப்பாக இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் ரோடு 32 கிலோமீட்டர்ஸ். லைக் இந்த மாதிரி ரோடுலாம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஒரு மாதிரி எவன் ஃபீலுங்க அதெல்லாம். கேமரா ஆஃப் பண்ணவே மனசு இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் எப்படிங்க ஆஃப் பண்ண தோணும்? ஸ்டோரேஜ் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த இடம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன். சாகதான் இருக்கும் அது. அவ்வளோதாங்க லாஸ்ட்டு. இருங்க எங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இரு, இப்படி போட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, பார்த்தா திட்டுவாங்க. இவங்க இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். வேறு லெவலில் இருக்குதுல்ல.
ஸ்பாட்டு. கைஸ் இப்போது இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே ஜாஸ்தி டைம் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் போகலாமாண்ணா? கரடியூர் நெக்ஸ்ட் அந்த கரடியூர் வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். கைஸ் இங்கேருந்து கரடியூர் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் வருது. ½ அன் ஹவர் காட்டுது எங்களுக்கு. பார்க்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 12 o'clock போனால் தான் ரூமுக்கு கரெக்டாக இருக்கும். கைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் காவேரி பீக் நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? சுற்றி பார்க்க என்ன இருக்கா? நான் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சோலோவாக பிளான் பண்ணேன். சோலோவாக வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், லைக் இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஃபோன் சார்ஜ் காலி ஆயிடுச்சு, 2% தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். கைஸ் என்ன ஆச்சுன்னா ஃபோனில் சார்ஜர் இருந்தில்ல. ஸோ நாங்கள் மேப் பார்க்காமலே அப்படியே வந்துட்டோம். ஏன்னா போர்டு இருந்தால் பார்த்துட்டு கரடியூர் வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லிட்டு தாண்டி வந்துட்டுக்கிறோம் 8 கிலோமீட்ரு. சரி இங்கே வந்து கேட்டோம் கரடியூர் எப்படி போகணுன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்கப்பா நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் போகணுன்னா ஒரு 8 கிலோமீட்டர் அப்படி போகணுன்னு சொன்னாங்க. சரி அதனால் என்ன பண்ணிட்டோம், கரடியூர் வியூ பாயிண்ட்டு பிளான் கேன்சல் பண்ணிட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லூப் ரோடு போய் வந்தாச்சு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம போயிருந்த வந்து இது இந்த வழி. ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து இந்த வழி போனோம், வந்து இந்த வழி. ஸோ இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கும் லூப் ரோடு. ஸோ நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா எங்கே போகிறீங்களோ இல்லையோ, லைக் இந்த இடம் மிஸ் பண்ணாதீங்க. லைக் நீங்கள் பைக்கில் ஸ்பெஷலாக வந்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த லூப் ரோடு மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. வேறு எந்த இடம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த இடத்த வந்து கவர் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போயிட்டு சார்ஜர் கேபிள்லாம் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் பக்கோடா பாயிண்ட்டு போகிறோம். கைஸ் நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ ஜனம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம போன வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ பேர் இல்லை, காலியாக இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் பரவாயில்ல, கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க. கைஸ் இங்கே பக்கோடா வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போயிட்டு ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ரூமுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறது தான் வேலை. கைஸ் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் பெங்களூர் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இப்போ விட்டால் பொறுமையாக போனால் கூட ஒரு 6:30 7:30 போயிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அன்டில் தென் டாடா பாய். ஓகே பாய் சொல்லிடுறா.